வணக்கம் மக்களே. என்ன மக்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பிக் பாஸ்க்கான முடிவுக்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டு போடவா, இவங்களுக்கு ஓட்டு போடவா, இவங்களுக்கு ஓட்டு அதிகமா இருக்கா, இவங்களுக்கு ஓட்டு கம்மியா இருக்கா, இந்த மாதிரி பேச்சுக்கும் இங்க இடம் கிடையாது. ஏன்னா நேத்து நைட்டே ஓட்டிங் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா உங்களுக்கான ஃபேவரட்டுக்கு நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த ஓட்டிங்கை பத்தி பேசி ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஓகேவா? ஏன்னா அவ்வளவுதான், உங்களுக்கான ஓட்டுகள் நீங்க போட்டு முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் யாருக்கு நெகட்டிவ் கொடுத்தாலும் சரி, யாருக்கு பாசிட்டிவ் கொடுத்தாலும் சரி, எதுவுமே மாற போறது இல்ல. இதுக்கப்புறம் எல்லாமே சேனலுக்கான கையில தான் இருக்கு. சேனல் என்ன முடிவு பண்றாங்க, சேனல் என்ன மாதிரி மூவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நாளைக்கு தான் தெரிய வரும். இன்னைக்கு கண்டிப்பா எந்த ஒரு அப்டேட்டுமே வராது. இன்னைக்கு கண்டிப்பா ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அது எல்லாமே சும்மா அந்த ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறது, அந்த வீட்டுக்குள்ள சும்மா அவங்களை கிளப்பி கூட்டு வர்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் ஷூட் பண்ணுவாங்க. அதை தாண்டி அந்த டைட்டில் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இன்னைக்கு ரிவீல் ஆக வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் நாளைக்கு தான் தெரிய வரும். ஸோ அந்த வகையில கண்டிப்பா உங்களுக்கான ஓட்டுகளை போட்டு முடிச்சிருப்பீங்க. இவங்க ஓட்டின் அடிப்படையில கப்பு கொடுத்தா யாருக்கு அந்த கப்பு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த 4 பேர்ல யார் வின் பண்ணாலும் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, அடுத்ததா அவங்க வாழ்க்கையில என்ன மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். இது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான வாழ்க்கை அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் இருந்தாலும் இப்ப அவங்க சொன்ன விஷயங்கள், வாழ்ந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த 4 பேர்ல இவங்க வின் பண்ணா என்ன பண்ணுவாங்க, அவங்க வின் பண்ணா என்ன பண்ணுவாங்க, இவங்க வின் பண்ண அதிகப்படியான வாய்ப்பு இருக்கா, எல்லா விஷயத்தையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்ல போறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சுமுடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, அப்படி இப்படின்னு உருட்டி பரட்டி இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டோம்ல. நல்லா யோசித்து பாருங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன முதல் நாளே வீட்டுக்குள்ள சண்டை போட்டாங்க. சீசன் ஸ்டார்ட் ஆகி வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருந்த அன்னைக்கு நைட்டே சண்டை போட்டு உருண்டாங்க. தண்ணி போலம் பிரவீன் கெமிலாம் பயங்கரமா சண்டை போட்டு உருண்டிருப்பாங்க. அந்த டைம் நமக்கு கொஞ்சம் ஆர்டிபிஷியலா ஃபீல் ஆச்சு. என்னடா இது ரொம்ப ஆர்டிபிஷியலா பண்ணிட்டு இருக்காங்க, வேனுக்குன்னே சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி திவாகரை மட்டும் கார்னர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த டைம்ல திவாகருக்குலாம் நம்ம சப்போர்ட் கொடுத்தோம். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். முதல் 2 வாரங்கள் திவாகருக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது அந்த லெவலுக்கு எகிரி போச்சு. எப்படி தாறுமாறா எகிரி போச்சு. அப்படி இருந்தாலுமே வர 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 ஒவ்வொருத்தருக்கான ட்ரூ கலர் வெளியே வந்து தேவையில்லாம சண்டை போட்டு ஃபுல்லா நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்து ஒரு மாதிரி சீசனை கொண்டு போயிட்டாங்க. என்னதான் நம்ம கரைஞ்சி இது பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல அதிகப்படியான கண்டென்ட் இருந்துச்சு. நான் பார்த்த வரதுக்கு இந்த சீசன்ல அதிகப்படியான கண்டென்ட், ஆனா எல்லாமே நெகட்டிவ் கண்டென்ட் தான், எல்லாமே குப்பை கண்டென்ட் தான். பட் இருந்தாலும் நிறைய கண்டென்ட். சும்மா 1 மணி நேரம் லைவ் பார்த்துட்டு இருந்தா அந்த லைவ்ல ஒரு கண்டென்ட் இருக்கும். அடுத்த 1 மணி நேரத்துல இன்னொரு கண்டென்ட் வரும். அடுத்த 1 மணி நேரத்துல இன்னொரு கண்டென்ட் வரும். வீட்டுக்குள்ள மாத்தி ஒரு மாதிரி நெகட்டிவ கொட்டி கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான் அதிகப்படியான கண்டென்ட் வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி முட்டி மோதி கடைசியில் ஒரு 4 பேர் இப்போ ஃபினாலேல வந்து நிற்கிறாங்க. இந்த 4 பேர்ல ஓட்டின் அடிப்படையில் பார்க்க போனா, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன், நான் கேட்டபடி ஓட்டின் அடிப்படையில் பார்க்க போனா கண்டிப்பா திவ்யா கணேஷ் அவர்கள் தான் இந்த டைட்டில கையில தூக்குவாங்க. ஓகேவா? கண்டிப்பா திவ்யா கணேஷ் அவர்கள் தான் டைட்டில கையில தூக்குவாங்க. ரெண்டாவது சபரி அவர்கள் கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல நிப்பாப்ல. ஓகேவா? சபரி அவர்கள் கண்டிப்பா ஸ்டேஜ்ல நிப்பாப்ல. அண்ட் அரோரா வந்து டாப் 4ல வெளியே தூக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் விக்கல் சிக்கிரமா டாப் 3 கொண்டு போக வாய்ப்பு இருக்கு எனக்கு தோணுது. அது ஓட்டின் அடிப்படையில் பார்க்க போனா இந்த மாதிரி தான் போகும்னு எனக்கு தோணுது. ஆனா இவங்க ஓட்டின் அடிப்படையில் தான் பண்ண போறாங்களா, இல்ல ஏதாச்சும் கார்பரேட் ஃபைட் மாதிரி பயங்கரமா கொண்டு போக போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அவங்க அந்த சேனல், இவங்க இந்த சேனல், இவங்களுக்கு இவங்க சப்போர்ட், அவங்களுக்கு அவங்க சப்போர்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இவங்க யாருக்கு கப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு மாதிரி புரியாத புதிரா தான் இருக்கு. அது கண்டிப்பா நாளை காலையில தான் அந்த புதிர் ஓப்பன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில இந்த 4 பேர்ல இவங்க எல்லாம் வின் பண்ணா என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றேன். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நான் சபரியை பத்தி சொல்லணும். கடந்த 4 நாட்களா கண்டிப்பா நான் சபரியை பயங்கரமா டவுன் பண்ணிருப்பேன். ஏன்னா சபரிக்கு பண்ண ப்ரமோஷன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சபரி வீட்டுக்குள்ள பண்ண விஷயங்களை தூக்கி வச்சு ப்ரமோஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்மளும் ஓகேன்னு சொல்லி விட்டுருப்போம், கண்டுக்காம போயிருந்திருப்போம். ஆனா சபரிக்கு இவங்க ப்ரமோட் பண்ண விதமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மக்கள் ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணி சபரி வின் பண்ண அது பண்ணுவார் இது பண்ணுவார், சபரி வெளியே இப்படி பண்ணியிருக்காரு அப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணி ப்ரமோஷன் பண்ணாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு. பட் இப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்றேன், நீங்க சொன்ன டைலாக நான் திரும்ப சொல்றேன். ஒருவேளை சபரி அவர்கள் அந்த கப்பை வின் பண்ணாருன்னா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த 50 லட்ச ரூபாய் பணத்துல ஒரு பாதியாச்சும் கண்டிப்பா வெளியே தான் உதவி பண்ணுவாப்ல. கண்டிப்பா சொல்றேன், அந்த 50 லட்ச ரூபாய் பணத்துல ஒரு பாதியாச்சும் கண்டிப்பா வெளியே தான் உதவி பண்ணுவாப்ல. ஏன்னா அவ்வளோ வந்து பண்ணியிருக்காப்ல. அவ்வளவு விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு. என்ன ப்ரோ இப்போ இப்படி எடுத்து பேசுற, முன்னாடி பேசியிருக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஃபேராவே இல்லை ப்ரோ. இது ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அந்த ஷோக்குள்ள என்ன பண்றாங்களோ அதை வச்சு தான் நம்ம கண்டிப்பா ஓட்டு கேட்கணும், அதை வச்சு தான் அவங்களை ப்ரமோட் பண்ணும். அதை தாண்டி அவுட் சைட் நியூஸ் எடுத்து ப்ரமோஷன் பண்றது அப்படிங்கிறது எனக்கு ஏதோ ஃபேரா தோணல. அதனால தான் நான் ஒரு மாதிரி ஆப்போசிட் பண்ணி பேசினேன். பட் இப்போ சொல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஓட்டிங் அப்படிங்கிறது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வேலையை பார்க்கும்போது சபரி அவர்கள் வின் பண்ணாருன்னா கண்டிப்பா சொல்றேன், அவர் வின் பண்ற அமௌண்ட்ல பாதி அமௌண்ட்டை கண்டிப்பா
வெளியே வந்து நல்லதுக்கு தான் உதவி பண்ணுவாப்ல, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு தான் உதவி பண்ணுவாப்ல. ஏன்னா நிறைய பண்ணியிருக்காப்ல. அவர் கையில இல்லாதப்பவே ஒரு மாதிரி சம்பாதிச்சு அவ்வளவு பண்ணியிருக்காருன்னா இவ்வளவு பெரிய விஷயம் கையில கிடைக்கும் போது கண்டிப்பா பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த பிரைஸ் அமௌண்ட்லயுமே நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருந்தாங்க. லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் பணப்பெட்டின்னு சொல்லி ஒன்று வச்சு அது டைட்டில் வின்னர் அமௌண்ட்ல இருந்து ஒரு மாதிரி லெஸ் ஆயிட்டே வந்துச்சு. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ஒரு மாதிரி லட்சத்தையா புடிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் 2 லட்சம், ஒருத்தர் 3 லட்சம், ஒருத்தர் 2 லட்சம், ஒருத்தர் 4 லட்சம் சொல்லிட்டு ஆளாளு கொஞ்சம் பிச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது டைட்டில் வின்னர் அமௌண்டே ஒரு மாதிரி கம்மியா 39 லட்சமா எவ்வளவுதான் சம்திங் இருந்துச்சு நினைக்கிறேன். 38 லட்சமா எவ்வளவுதான் இருந்துச்சு. சோ டைட்டில் வின்னர் அமௌண்ட் கம்மியாயிருச்சு. சேம் அதே தாட்ல தான் மக்கள் இருக்காங்க. மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த சீசன் வின் பண்றவங்களுக்கு அந்த 18 லட்சத்தை லெஸ் பண்ணிட்டு 32 லட்சம் தான் கொடுப்பாங்க. 32 லட்சம் தான் கொடுக்க போறாங்க. அதுலயும் டாக்ஸ் எல்லாம் பிடிச்சி போய் எப்படி 25 லட்சம் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அது லாஸ்ட் சீசன் மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருந்தாங்க. இந்த சீசன் ரெண்டுமே செப்பரேட்டா வச்சுட்டாங்க. டைட்டில் வின்னர் அமௌண்ட் 50 லட்சம் தனி, அப்புறம் இந்த பணப்பெட்டி 18 லட்சம்ங்கிறது தனி. ஓகேவா? ரெண்டையுமே பிரிச்சு வச்சிட்டாங்க. சோ ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணிக்காதீங்க. சோ வின் பண்ற நபருக்கு 50 லட்சம் கிடைக்க போகுது. 50 லட்சம் டாக்ஸ் அது இதுன்னு பிடிச்சி ஒரு 38 லட்சத்துல இருந்து ஒரு 39 லட்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. எவ்வளவு டாக்ஸ் பிடிப்பாங்க அப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில சபரி வின் பண்ணாருன்னா இந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே தான், நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லதுக்கு போய் சேரும். ஓகேவா? சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா திவ்யா அவர்கள் வின் பண்ணா அவங்க தெரியல, அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கான ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. அவங்களுக்கான கல்யாணம் இல்லாட்டினா சொந்த வீடு இல்லாட்டினா அம்மா அப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப சபரி மட்டும் தான் வெளியே போய் ஹெல்ப் பண்ணுவாரா? இவங்களாம் நல்லது பண்ண மாட்டாங்களா? இவங்களாம் என்ன பணத்தை மொத்தமா அடிச்சுட்டா போக போறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். யாருக்கான பர்சனல் லைஃப் நமக்கு தெரியாது. சபரியை பொறுத்தவரைக்கும் ஓப்பனா காமிச்சிருக்காப்ல. திவ்யா வந்து அப்பெல்லாம் எதுவும் காமிக்கல. மேபி கண்டிப்பா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் கிடைக்கும் போது கண்டிப்பா ஒரு 4 பேருக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்துல ஒரு 80% வந்து கண்டிப்பா பர்சனல் யூஸ்க்கு தான் எடுத்துப்பாங்க. கண்டிப்பா எடுத்துப்பாங்க. அது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. பட் சபரி கொஞ்சம் வெளியே நிறைய உதவிகள் பண்றதுனால சபரிக்கு நான் அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் படம் பண்றதுக்கோ இல்லைன்னா வீடு வாங்குறதுக்கு இல்லாட்டினா அம்மா அப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இல்லாட்டினா அவங்க ஃபியூச்சருக்கு மொத்தமா சேவ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா அரோரா அவர்கள், அரோரா பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்ராட்ல போய் படிக்கணும், என்னோட படிப்புக்கு தான் காசு வேணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 18 லட்சம் கிடைச்சிருந்துச்சுன்னா எனக்கு பெரிய உதவியா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா உண்மையாவே அவங்களுக்கு அந்த 18 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்டா, அவங்க வெளியே அந்த மாதிரிலாம் சம்பாதிக்கலையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா நீங்களே கவனிச்சிருப்பீங்க, அவங்க வெளியே வந்து பயங்கரமா சம்பாதிச்சிட்டு இருக்க மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கும். பட் அதுலயுமே 2 ஸ்டாண்ட் இருக்கு. சில பேர்கிட்ட கேட்கும்போது எவ்வளவுதான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாலுமே அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வராது. அது ஏதாச்சும் ஒரு மாசம் தான் வரும். அடுத்த மாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி காணாம போயிடும். அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க. ஓகேவா? அதனால அதை பத்தி எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ அந்த வகையில உண்மையாவே மாசம் வெளியே ரூமர்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய அமௌண்ட் வரும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 18 லட்சம் இந்த 50 லட்சம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதாரண ஒரு அமௌண்ட் தான். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதாரண அமௌண்ட் தான். அதனால இந்த 50 லட்சம் கிடைச்சாலும் கண்டிப்பா அவங்க ரொம்ப ஜாலியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ஒரு இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. ஒரு 3 மாசம் 4 மாசம் நான் சம்பாதிப்பேன், அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு ட்ரிப் போயிடுவேன், ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு ட்ரிப் போயிட்டு நான் ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு திருப்பி சம்பாதிப்பேன்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தெரில, ஏதோ ஃபுல்லாகவே ஃபேக்காக தான் ஃபீல் ஆகுது அரோரா பொறுத்தவரைக்கும். அதனால அரோரா டாபிக்குள்ளே வரல. அரோராக்கு அந்த 50 லட்சம் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் டீம் கையில தான் இருக்கு. அடுத்ததா விக்கல் சிக்கரம்க்கு இந்த 50 லட்சம் தேவை கிடையாது ப்ரோ. அது அவரே சொல்லியிருக்காப்ல. ஏன்னா அவர் வந்து ஒரு வெல் செட்டில் அப்படிங்கிறது அவரே மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. ஏன் எஃப்ஜே கூட ஒரு சண்டையில சொல்லியிருப்பாப்ல. அதனால இந்த 50 லட்சம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அவருக்கு பெருசா உதவி பண்ணாது. கண்டிப்பா உதவி பண்ணும். அது எங்க பண்ணணும்னா அவருக்கான டீமுக்கு உதவி பண்ணும். ஏன்னா அவர் வந்து அவர் டீம் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேங்காரு. ஸோ டீமை வந்து சொந்த தம்பிகள் மாதிரி தான் பார்க்காரு. அதனால இந்த 50 லட்சம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்கள செட்டில் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்ப்பாப்ல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் சம்பவம் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா தெரியல கைஸ், யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க சொல்லுங்க, யாருக்கு போனா நல்லா இருக்கும், யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு அப்படியே ஒரு ஒப்பாரி ஏபியை வச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அதான் நடக்க போகுது. ஸோ பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பிக் பாஸ் ஓவர் கைஸ். இதுக்கப்புறம் யாருக்கும் நெகட்டிவ் கொடுக்க வேண்டாம். ஜாலியாக போகலாம் கைஸ், ஜாலியாக போகலாம். ஸோ யார் வின் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் போடுங்க. அடுத்த